டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாம் ப்ரிப்பரேட்டராக இருந்தீங்க அப்படின்னா யூனிட் 4ல் டிஎஸ் எலியட்டோட த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற ஒரு போயம் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான போயம். கண்டிப்பாக இந்த ஒரு போயம்லேருந்து 1 or 2 கொஷின்ஸ் இல்லாமல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. எல்லா எக்ஸாம்லேயுமே, ஈவன் யூஜிசி நெட் எக்ஸாமாக இருக்கட்டும், நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த ஒரு டாப்பிக்லேருந்து எப்போவுமே வந்து கொஷின்ஸ் வந்துடும். இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 20 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க நோட்ஸ் எடுத்து எழுதிக்கிறதுனாலும் எழுதிக்கோங்க. இல்லை நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே அந்த புக்லேயே கூட இருக்கும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஹூ கால்ட் த வேஸ்ட்லேண்ட் எ மியூசிக் ஆஃப் ஐடியா? ஸோ யார் வந்து வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற போயமை எ மியூசிக் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறாரு? ஸோ த ஆன்சர் ஐஏ ரிச்சார்ட். ஸோ இவர் தான் வந்து பார்த்தோன்னா மியூசிக் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ செகண்ட் கொஷின், த எபிகிராஃப் ஆஃப் வேஸ்ட்லேண்ட் இஸ் கொட்டேஷன் ஃப்ரம் விச் வெல் நோன் லாட்டின் ப்ரோஸ் ஒர்க்? ஸோ இந்த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற ஒரு போயமுக்கு டிஎஸ் எலியட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எபிகிராஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்திருக்காரு. அது வந்து ஒரு லாட்டின் ப்ரோஸ்லேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எந்த ஒரு ஒர்க்லேருந்து கொட்டேட் பண்ணி எடுத்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் சாட்ரிகான். ஸோ இந்த ஒரு ஒர்க்கில் இருந்து தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எபிகிராஃப் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஒரு போயமை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஃபரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்தெந்த ஒர்க்கில் இருந்துலாம் வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கணுமோ ஆக்சுவலாக இருக்குதுலே வந்து வேஸ்ட்லேண்டு போயம் படிக்கிறீங்க அப்படின்னா நிறைய லைன்ஸ் வந்து எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த ஆங்கிளில் இருக்கிற கொஷின்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். தேர்ட் கொஷின், இந்த எபிகிராஃப் அப்படின்றது வேஸ்ட்லேண்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சாட்ரிகான் அப்படின்ற ஒரு ஒர்க்லேருந்து எடுத்தாருன்னு சொல்லிட்டோம். பட் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் எபிகிராஃப் தட் எலியட் had chosen ஃபார் த போயம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரிஜினலாக எபிகிராஃப் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு அவர் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜோசப் கர்னாட், ஆர்ட் ஆஃப் டார்க்னஸ். ஸோ இந்த ஒரு ஒர்க்கில் தான் ஃபஸ்ட்டு வந்து எபிகிராஃபுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூஸ் பண்ணார். பட் அது வைக்கலை. ஃபோர்த்து கொஷின், ஸோ விச் பேட்டில் டிட் செஸ்டன் சப்போஸ்ட்லி பார்ட்டிசிபேட்? ஸோ இது வந்து நம்ம போயம் லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு போரில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் உங்களுக்கு வந்து நம்ம போயம் லைனோடு கொடுத்துருக்கேன். தேர் ஐ சா ஒன் ஐ நியூ. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இந்த நெரேட்டர் சொல்கிறாரு, நான் அங்கே ஒருத்தரை பார்த்தேன், அவர் எனக்கு தெரியும். ஸ்டாப் இம் க்ரையிங் செஸ்டன். ஸோ அவருடைய பேர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. யூ ஹூ வேர் வித் மீ இந்த ஷிப் அட்டு மைலே. ஸோ இந்த ஒரு வாரில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நெரேட்டரும் ஸோ இந்த தட் பர்சனும் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்துருக்காரு. ஸோ த ஆன்சர் பி. ஸோ நெக்ஸ்ட் த டைட்டில் ஆஃப் எ கேம் ஆஃப் செஸ். ஆக்சுவலாக நம்ம இந்த ஒரு போயம் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த போயமுடைய ஆர்டர் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற ஒரு போயம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா டிஎஸ் எலியட் வந்து 5 செக்ஷனாக பிரிச்சுருப்பார். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு சில நேரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டர் வைஸில் கேட்டுடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5ம் நீங்கள் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து த பரியல் ஆஃப் தி டெட். செகண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எ கேம் ஆஃப் செஸ். தேர்டு எ ஃபயர் சர்மன். ஃபோர்த் டெட் பை வாட்டர். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் த டண்டர் செட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர்.
ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த டைட்டில் எ கேம் ஆஃப் செஸ் allude to which playwright work? ஸோ இது இந்த கேம் ஆஃப் செஸ் அப்படின்ற ஒரு செகண்டு செக்ஷனுடைய டைட்டில் வந்து பார்த்தோன்னா யாருடைய பிளே ரைட்டில் ஒர்க்கில் இருந்து அல்யூட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அல்யூஷன் எங்கேருந்து எடுத்திருப்பார் அப்படின்னா தாமஸ் மிடில்டன். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஒரு கொஷின்ஸ். ஆனால் நம்மளுக்கு வந்து எந்த ஒர்க்குன்னு கேட்டாங்க அப்படின்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளேஸ் டஸ் த டைட்டில் எ கேம் ஆஃப் செஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 ஒர்க்கு வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஒன்று எ கேம் அட் செஸ், இன்னொன்று பிவேர் உமன். ஸோ இந்த 2 ஒர்க்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் எ கேம் ஆஃப் செஸ் இஸ் எ ரெஃபரன்ஸ் டு. ஸோ இந்த எந்த ஒரு ரெஃபரன்ஸை நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா ஜாக்கோபியன் ட்ராமாஸ் வந்து ரெஃபரன்ஸாக நம்ம சொல்லலாம். ஹூ ரோட் த பிளே எ கேம் அட் செஸ் அண்டு விமன் பிவேர் உமன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கேட்டது தான். ஸோ இது வந்து திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கூட ஒரு கொஷின்ஸ் வந்து இது மாதிரி கொடுத்துட்டு இதை யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தாமஸ் மிடில்டன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த ஃபர்ஸ்ட் லைன் கேம் ஆஃப் செஸ் allusion to a line from which Shakespearean play. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஈஸியான ஒரு கொஷின்ஸ் தான். இந்த செகண்ட் செஷனில் ஃபஸ்ட்டு லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டனி கிளியோபெட்ரா. ஸோ இதில் வர கிளியோபெட்ராவுடைய அந்த அந்த பேலஸை பற்றின ஒரு சில டிஸ்கிரிப்ஷன் தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ த ஆன்சர் ஆண்டனி கிளியோபெட்ரா. ஸோ நெக்ஸ்ட் வந்து த மித் ஆஃப் ஃபெமிலியா இன் எ கேம் ஆஃப் செஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஓவிட் மெட்டமோவஸ். ஸோ இந்த ஒரு ஒர்க்கில் இருந்து தான் இந்த ஒரு கேரக்டரை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஃபரன்ஸும் இருக்கும், அதையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா த சில்வியான் சீன். ஸோ இந்த ஒரு சீன் வந்து பார்த்தோன்னா கேம் ஆஃப் செஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனில் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. இந்த சீனை வந்து எதை வந்து அல்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு டைரெக்டாக எக்ஸாமில் கூட வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால தான் டீட்டெயில்டாகவே நான் கொடுத்துருக்கேன். என்னென்னா சில்வியான் சீன் அப்படின்றது மில்டனுடைய பேரடைஸ் லாஸ்ட். ஸோ இதில் சாட்டன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடம் அண்ட் ஈவ். ஸோ இவங்க வந்து எப்படி வந்து அந்த கார்டன் ஆஃப் ஈடனில் வந்து லிவிங் டுகெதராக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்றத அதை வந்து பார்த்தோன்னா அந்த சீன் வந்து பார்க்குற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு அல்யூஷன் இருக்குது அப்படின்னா ஜான் மில்டனுடைய பேரடைஸ் லாஸ்ட் புக் 4 லைன் 140. ஸோ டைரெக்டாக ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு ஓகே இருக்கும். அடுத்தது த கல்மினேட்டிங் லைன். ஸோ ஒன்றும் இல்லை, கன்க்ளூடிங் லைன் அப்படின்றது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா கேம் ஆஃப் செஸ் அப்படின்ற செஷனில் லாஸ்ட் லைன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஸோ அந்த லைன் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ குட் நைட் லேடிஸ், குட் நைட் ஸ்வீட் லேடிஸ், குட் நைட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த செகண்ட் செக்ஷனில் லாஸ்ட் லைனாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ஒரு பாரில் லேடிஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா ஆல்பர்ட் அப்படின்ற ஒரு ஆர்மி மேனுடைய ஒய்ஃப் வந்து பார்த்தோன்னா இந்த பாரில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அங்கேருந்து போகும்போது குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த லைன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஹேம்லெட். ஸோ ஷேக்ஸ்பியரோடைய ஹேம்லெட் அப்படின்ற ஒர்க்கில் ஒஃபீலியா அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்தோன்னா மோனலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒஃபீலியா அப்படின்ற கேரக்டர் ஸோ கடைசியாக வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபாதர் இறந்த பிறகு ஸோ இந்த லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கொஞ்சம் மேட்னஸாக இருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஹேம்லெட் அப்படின்ற கேரக்டரும் வந்து பார்த்தோன்னா ஸோ சரியாக வந்து ஒஃபீலியாவை புரிஞ்சிக்காத ஒரு தன்மை இருக்கிறதால என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா ஒஃபீலியா வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்தோன்னா
குட் நைட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த லாஸ்ட் லைனை இங்கே வந்து அல்யூஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ த ஆன்சர் ஒஃபீலியாவுடைய மோனலாக். ஸோ நெக்ஸ்ட் வந்து விச் செக்ஷன் ஆஃப் த வேஸ்ட்லேண்ட் இஸ் கன்சிடர் த மோஸ்ட் ஆர்கனைஸ்ட் அண்டு ஸ்ட்ரக்சர்டு. ஆக்சுவலாக எந்த ஒரு இருக்கிறதுல 5 செக்ஷன் இருக்குது. இந்த 5 செக்ஷனில் எது வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைஸ்டாக இருக்கிறது எந்த செக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா டெத் பை வாட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஆக்சுவலாக இது யூஜிசி நெட் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின்னு. இன் இட்ஸ் ஃபைனல் பப்ளிஷ்டு வெர்ஷன் எதுனா வேஸ்ட்லேண்ட். ஸோ ஆக்சுவலாக வேஸ்ட்லேண்ட் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து எழுதும்போது நிறைய வந்து பார்த்தோன்னா லைன் இருந்துச்சு. அந்த நிறைய லைனில் என்ன பண்ணாங்க அப்படின்னா எஸ்ரா பவுண்ட் அப்படின்றவங்க தான் எடிட் பண்ணாங்க. ஸோ அன்வான்டாக இருக்கிற லைன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு எது வந்து நம்ம எந்தெந்த லைன்லாம் தேவை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு கட்டிங் பண்ணி ஸோ ரிமைனிங் லைன்ஸை தான் வந்து பார்த்தோன்னா வச்சு ஒரு வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற ஒர்க்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கும். ஆக்சுவலாக மொத்தம் எத்தனை லைன் இருக்குது ஃபைனல் பப்ளிஷ்டு வெர்ஷனில் எத்தனை லைன்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 433 433 லைன்ஸ் இருக்குது. இந்த ஓப்பனிங் லைன் ஆஃப் த போயம் த வேஸ்ட்லேண்ட் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு செஷனில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா டிஎஸ் எலியட் வேஸ்ட்லேண்டில் ஏப்ரல் இஸ் அ க்ரூலஸ்ட் மந்த். ஆக்சுவலாக இந்த லைனை கேட்டோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எங்கேருந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எ கோட் ஃப்ரம் சாசர் கேண்டபரிட்டில். ஸோ இந்த ப்ரொலாகில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லைனாக அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஏப்ரல் இஸ் அ க்ரூலஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேம் அந்த லைனை தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவருடைய வேஸ்ட்லேண்ட் போயமில் அல்யூட் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு வேஸ்ட்லேண்ட் போயம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தோன்னா யாரை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாருன்னா எஸ்ரா பவுண்ட். ஆக்சுவலாக இந்த வேஸ்ட்லேண்ட் அப்படின்ற ஒரு போயமே வந்து டிஎஸ் எலியட் எஸ்ரா பவுண்ட் அப்படின்ற ஒரு ஆத்தருக்கு தான் டெடிகேட்டே பண்ணியிருப்பார் அவர். ஸோ நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் டிஸ்கிரைப் ஆஸ் அ த்ராபிங் பிட்வீன் 2 leaves. இது போயம் லைன்லேயே நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. அது எப்படின்னா பார்ஷ்லி மென் பார்ஷ்லி விமன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து யாருன்னா தைரஸஸ். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேரக்டரும் கூட. இவரை பற்றின நிறைய ரெஃபரன்ஸும் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலையும் கொடுத்துருப்பேன், அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து லாஸ்ட்டு செக்ஷன்லேருந்து எடுத்த ஒரு லைனு, த ஃபேமஸ் லைன் எரோனிமா இஸ் மேட் அகைன். ஆக்சுவலாக இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து யூனிட் 1க்குமே கனெக்டிங் இருக்குது. என்னென்னா பேனிஷ் ட்ராஜடியோட சப்டைட்டில் தான் எரோனிமா இஸ் மேட் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த வேஸ்ட்லேண்ட் ரெஃபர்ஸ் டு த பிளே. ஸோ பார்த்தோன்னே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எரோனிமா இஸ் மேட் அகைன் அப்படின்றது எந்த ஒரு பிளேவில் இருக்குது அப்படின்னா பேனிஷ் ட்ராஜடி. இது யார் எழுதியிருப்பார் அப்படின்னா தாமஸ் கிட். எரோனிமா அப்படின்றவர். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து த பேனிஷ் ட்ராஜடி அப்படின்ற பிளேவில் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். அப்படிங்க நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா ஸோ இப்போ வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தோஸ் வேர் pearl which were his eyes. இந்த லைனை பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட்லேண்டில் டிஎஸ் எலியட் கோட் பண்ணியிருக்காரு. ஐயோ எங்கேருந்து அவர் கோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஷேக்ஸ்பியரோட ஒரு பிளே தான். ஸோ ஷேக்ஸ்பியரோட எந்த பிளே அப்படின்னா டெம்பஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் த நேம் ஆஃப் தி மேரிட் கப்புள் மென்ஷன் இன் த செக்ஷன் ஏ கேம் ஆஃப் செஸ். ஸோ கேம் ஆஃப் செஸ்ஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு மேரிட் கப்பிளை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அதில் ஒரு 2-3 சீன் போயிட்டுருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி சீன் வந்து பார்த்தோன்னா பார் சீன். அந்த பார் சீனில் வந்து
ஒரு 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 குரூப் ஆஃப் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. யாரை பற்றினா ஆல்பர்ட் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்மி மேனை பற்றி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகி திருப்பி வந்து அவங்க வீட்டுக்கு வர போகிறாரு. ஸோ அவங்களுடைய ஒய்ஃப் பேர் தான் லில்லு. ஸோ இதில் கப்புள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேரிடு கப்புளுடைய நேம் வந்து ஆல்பர்ட் அண்டு லில். ஸோ இவங்க 2 பேரை பற்றி தான் அங்கே பேசியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம டிஎஸ் எலியட்டோட வேஸ்ட்லேண்ட்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். சேம் இதே மாதிரி ரிமைனிங் இன்னொரு 20 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இதை பற்றி உங்களுக்கு என்னென்னா ஸோ ஐடியாஸ் வேறு எதனா உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியாஸ் நான் கொடுத்தா உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதையுமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி விடுங்க கமெண்ட்டில். நான் அதையுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.